கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சகோதரன் இவாஞ்சலிஸ்ட் ரவி அபிரகாம் மணிப்பூரில் இருந்து இந்த அருமையான இரவு ஜெப வேளையிலே நாம் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து ஜெபிக்க போகிறோம். இன்றும் கர்த்தர் உங்களுக்கு என்று வருகிற எல்லா காரியங்களிலும் இருந்து உங்களுக்கு எதிராய் வருகிற அல்லது உங்களோடு போராடுகிற அல்லது நீங்கள் இருக்கிற நிந்தையிலும் கஷ்டத்திலும் அவமானங்களிலும் கடன்கள் துன்பங்களிலும் இருந்து கர்த்தர் உங்களை எப்படி விடுவிக்க போகிறார் என்பதை ஒரு அற்புதமான காரியத்தின் மூலமாக நான் மீண்டும் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த அற்புதமான தேவ மனிதர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதி, ஒரு அற்புதமான கூட்டத்திற்கு ஏற்பட்ட அவமானமும் கடுமையும் ஒரு ஒடுக்குதலுமான நிலைமை எப்படி வந்தது என்று நாம் பார்த்தோமே. ஆனால் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். ஐயா, இந்த ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போனது நிமித்தம் கர்த்தரே அவர்களை மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார் அல்லது விற்று போட்டார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்கள், ஆபத்துகள், எத்தனையோ உபத்திரவங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து வனாந்தர பாதையாய் அழைத்து வந்தவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இவர்களுக்காக மகாபெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இந்த ஜனங்களை கொண்டு சேர்த்த அற்புதமான தெய்வத்தை மறந்து போனார்கள். அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அவருக்கு விரோதமாய் தீங்கான பொய்யான தெய்வங்களை அவர்கள் வணங்கவும் அதற்கு பயப்படவும் தொடங்கினார்கள். கர்த்தர் அவர்களை விற்று போட்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இப்படி கடுமையான கஷ்ட காலங்களிலே 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஹல்லேலூயா! பாருங்கள், எப்பொழுதெல்லாம் இந்த ஜனங்கள் மகாபெரிய உபத்திரவங்களிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டு கொண்டார்களோ, நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுதெல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே தாறுமாறாக நடக்க தொடங்கினார்களோ அல்லது கீழ்ப்படியாமல் நடக்க தொடங்கினார்களோ, கர்த்தருடைய நியாய பிரமாணத்திற்கும் அவருடைய சட்டத்திற்கும் நியமங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் நடமாட தொடங்கினார்களோ அல்லது செயல்பட தொடங்கினார்களோ, அப்பொழுதே அவர்களுடைய வாழ்க்கையின் தீங்கான காரியங்கள் முளைத்து விட்டன, ஆரம்பமாகிவிட்டன. ஆனாலும் இந்த ஜனங்கள் மறுபடியும் என் தேவனே என்று மனம் திரும்பி அவர்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது, கூக்குரலிடும் பொழுது, அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது, நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் கர்த்தர் இறங்கி அந்த ஜனங்களுக்கு மகாபெரிய அற்புதங்களை செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், இந்த கிதியோனை பார்த்து தேவதூதனானவர் சொல்லுகிறார், ஐயா, இந்த ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் பராக்கிரமசாலியாய் கிதியோன் என்ற ஒரு அற்புதமான இளைஞனை எழும்ப பண்ணினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒருவனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஐயா, எகிப்தில் இருந்து ஜனங்கள் கண்ணீரோடும் கதறலோடும் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் மோசே என்கிற அற்புதமான ஒரு இரட்சகனை எகிப்திற்கு எழுப்பி அனுப்பினார். Mighty God! எத்தனை பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நீங்கள் எந்த காரியத்தினால் அல்லது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ சிக்கல்களில், சிரமங்களில் அல்லது உபத்திரவங்களில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை செய்வார். இந்த ஜெபம் உங்களை நிச்சயமாக விடுதலை செய்கிற அற்புதமான அதிசயமான ஜெபம் என்பதை மறந்து விடாதிருங்கள். பாருங்கள், கிதியோனோடு சொல்லும் பொழுது கர்த்தரே சொல்லுகிறார், நீ ஒரு சாதாரண ஒரு மனிதனை முறியடிப்பது போல இந்த மீதியானியரையும் அமலேக்கியரையும் சகல கிழக்கத்தி புத்திரரையும் நீ என்ன செய்வாய்? முறியடிப்பாய். அவர்கள் பல லட்சமாய் இருந்தாலும் சரி, ஒரே மனிதனை முறியடிப்பது போல
நீ அவர்களை முறியடிப்பாய், கர்த்தராகிய நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று 16ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்களோட இருந்து உங்களுடைய பராக்கிரமசாலியாய் உங்களையே எழும்ப செய்து, அல்லது உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை எழும்ப செய்து உங்களை எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து உங்களை விடுவிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்து, ஏதோ ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்காக அனுப்பி, ஒரே மனிதனை ஒரே காரியத்தை முடிப்பது போல ஒரே இரவுக்குள்ளே உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் முறியடிக்க இந்த தேவனால் கூடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள் உங்களை சூழ நின்றாலும் சரி, ஒரு நாளும் பயப்படாதிருங்கள். விசேஷமாய் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்களே ஆனால், கர்த்தர் இந்த ஜனங்களை குறித்து வருத்தப்படுகிற ஒரு காரியம், நான் இப்படியெல்லாம் செய்தேன், இப்படியெல்லாம் செய்தேன், உங்களுக்கு இதுவரை இத்தனை நன்மைகளை செய்தேன், இந்த இடத்தில் இருந்து உங்களை பாதுகாத்தேன், இங்கே இருந்து புறப்பட பண்ணினேன், இந்த இருந்து எதிரிகளிடம் இருந்து உங்களை பாதுகாத்தேன், உங்களை உயர்த்தினேன், உங்களை மேன்மைப்படுத்தினேன், உங்களை மகிமைப்படுத்தினேன், ஆனாலும் அவர்கள் தேவர்களுக்கும் அவர்களுக்கும் பயப்படாதிருங்கள் என்று சொன்னேன், ஆனால் நீங்கள் பயப்பட்டீர்கள். எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பயத்தை, எதிரியை, எதிராளியாகிய சத்ருவை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவனும் அவனை சார்ந்த அவனுடைய கிரியைகளும், அவன் உங்களுக்கு விரோதமாய் விரித்த வலைகளும் சதிகளும் சற்பனைகளும் எல்லாம் சிதறி ஓடி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும், இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் லார்ட், இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, எந்த காரணத்தினால், எந்த சிக்கல் சிரமங்களினால் உம்முடைய பிள்ளைகள் வந்து இங்கே அகப்பட்டு கொண்டார்களோ, அல்லது இந்த கடனில், கஷ்டத்தில், அல்லது எங்கோ தெரியாத இடத்திலே தேவ சித்தம் அறியாதபடி மாட்டிக்கொண்டார்களோ, அகப்பட்டு கொண்டார்களோ, அல்லது தவறான தொடர்புகள், தவறான பழக்க வழக்கங்களிலே அகப்பட்டு இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எங்கே சிக்கொண்டு இருந்தாலும் சரி, இன்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தெய்வமே யுத்தம் செய்யும்படியாய், என் ஆண்டவரே பராக்கிரமசாலியாய் எழும்பும்படியாய், உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், கர்த்தர் பராக்கிரமசாலியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு நல்ல செய்தியை இன்று அனுப்பும்படியாய், இந்த இரவிலே யாரோ ஒருவரோடு என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காக பேசும்படியாய், இவர்களை விரோதிக்கிறவர்கள், இவர்களை பாடாய்படுத்துகிறவர்கள், இவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள், இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை எங்கோ அடைத்து வைத்திருக்கிறவர்கள், அல்லது ஏதோ அலுவலகத்தில் இருந்து வர வேண்டிய நன்மைகள் அல்லது உத்தரவுகள், அரசாங்க உத்தரவுகள் அல்லது நீதிமன்ற உத்தரவுகள், அல்லது இவர்களுக்கு வர வேண்டிய பணங்கள், நன்மைகள் அடைபட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் இன்றே ஒரு நல்ல செய்தியின் மூலமாக எல்லா துன்பங்களும், கடன்களும், துக்கங்களும், ஆபத்துகளும் முறிக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த மணிப்பூரின் மலை பிரதேசத்தில் இருந்து அடியேன் உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய விடுதலை உண்டாகும்படியாய், ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரே செய்தி என் தெய்வமே, ஒரே செய்தி வருகிற இவர்களுக்காய் வருகிற ஒரு நல்ல செய்தி, ஒரு உதவி அல்லது ஒரு தொடர்பு இவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும்படியாய், நீங்க கிதியோனோடே சொன்னது போல நான் உன்னோடே கூட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை நீ முறியடிப்பாய் என்று சொன்னீரே, அப்படியே ஒரு நல்ல செய்தி இவர்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடர்ந்து இந்த வாரம் நடக்க போகிற டமங்லாங் என்கிற இடத்திலே, மணிப்பூரிலே டமங்லாங் என்கிற பகுதியிலே அல்லாஹ் கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படியே ஒரு நல்ல மிகப்பெரிய ஸ்டேடியத்திலே நடக்கிற நம்முடைய கூட்டங்களுக்காக
மணிப்பூரின் சமாதானத்திற்காகவும் அந்த ஜனங்களின் ஆரோக்கியம் விடுதலைக்காகவும் நடக்கிற அந்த அற்புதமான சுவிசேஷ கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த கூட்டத்திலே இதுவரை கண்டிராத அற்புதமான ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய் வெகு திரளான ஜனங்கள் அந்த கூட்டத்திலே வந்து குவியும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லா சிக்கல்கள், சூரியங்கள், எல்லா எதிர்ப்புகளிலும் இருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தூதர்கள் எங்களை பாதுகாக்கிறதற்காக, எங்களோடு பணி செய்கிறதற்காக தேவனாகி கர்த்தரே மார்க் 16:20 படியே எங்களோடு நீரே இருந்து காரியங்களை நடப்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நிகழ்ச்சிக்காக உதவி செய்த அன்பு சகோதரன் வாழ்வான் குண்டத்தை சார்ந்த சகோதரன் தினகரன் அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காகவும் என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே அற்புதமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கைகூடி வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இரவும் பகலும் காலையும் மாலையும் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கும்படியாய், வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகமும் தேவ தயவும் மனித சகாயமும் ஏற்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமான எல்லா காரியத்தை தீர்க்கும்படியாய் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் அனுப்புவார். நல்ல ஒரு ஏற்பாட்டை செய்வார். நல்ல ஒரு வரனை, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை, நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்வார். ஒரே மனிதனை முறியடிப்பது போல கிதியோன் அத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான பேரை முறியடித்தது போல உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அதோடு முடிந்து போகும். அப்படியே ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.